வெல்கம் டு ரிதம் வித் சாய் ஸ்ரீ சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மகாராஷ்டிராவில் ரொம்பவே ஃபேமஸ், அது மும்பையில் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட்டு. இதோட பேர் என்னென்னா வாட்டர் செஸ்னட்டுங்க. இது வந்து ஒரு வாட்டரில் இருக்கிற ஒரு பிளான்ட்டில் ரூட்டில் வர ஒரு ஃப்ரூட்டு. இதில் ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம், பட் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக எப்படி பாயில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டாலே போதும், நல்லா பாயில் ஆகிட்டு வந்துடும். இது எப்படின்னு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் இருக்கிற அந்த பனங்கிழங்கு இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் அதில் கூட நார் இருக்கும், இதில் எந்த நாருமே இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அந்த பலாக்கொட்டை அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் பலாக்கொட்டையை வச்சு என்னென்னலாம் ரெசிபி பண்ணலாமோ அதே இதுலேயும் பண்ணலாம். நான் நல்லாவே சமையல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு ஆசை தான், பட் எனக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாது. இது ஜஸ்ட்டு பாயில் பண்ணி காட்டுறதுனால நான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. சரி, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க, இது பாயில் ஆகிடுச்சு. மற்ற கிழங்கு மாதிரியே நம்ம இதோட தோலையும் உரிச்சிட்டு நம்ம என்ன டிஷ் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இதோட ஷேப்பை பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. இது வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் கேலரிஸ் ரொம்பவே கம்மி. 100 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 97 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃப்ரூட். ஸோ வந்து இதில் ஒரு செஸ்னட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து 0.86 கிராம் இருக்குது அண்ட் ஃபைபர் வந்து 3 கிராம்ஸ் இருக்குது. பொதுவாகவே வெஜிடேரியன் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் வந்து விட்டமின் B6 வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு ஃபைபர் ரீச் ஃப்ரூட்டுங்கிறதுனால நம்மளோட டைஜஷனை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணுது. அஃப்கோர்ஸ் இது ஒரு வாட்டர் ஃப்ரூட்டுங்கிறதுனால இதில் பொட்டாசியம் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இது பார்த்துக்கும். இப்போ நம்மளோட வாட்டர் செஸ்னட் ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய லிட்டில் மாஸ்டருக்கு டேஸ்ட் பண்ணவும் கொடுத்தாச்சு. இது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசை தான், பட் அவனுக்கு இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறான். பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வடை வேணுமா இல்லை நம்மளோட செஸ்னட் வேணுமான்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் வடை தான் சூஸ் பண்ணான். நான் சொன்னதுக்காக அதையும் டேஸ்ட் பண்ணால் அவனோட ஃபேஷியல் ரியாக்ஷன் பாருங்கள், அவனுக்கு அவ்வளோவா பிடிக்கல. இந்த வின்டர் சீசனில் மும்பையில் எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் இது கிடைக்கும். பட் எனக்கு இப்போ தான் தெரியும் இது வந்து ஒரு ஈட்டபிள் ஃப்ரூட் அப்படின்னு. இது சீசனல் ஃப்ரூட் தான், இது வின்டர் சீசனில் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். நம்ம ஊருங்களில் இது எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, உடனே வாங்கி சாப்பிடுங்க. நானும் பல வருஷமாக இங்கே மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கேன். நானே இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டேன். இது நம்மளோட உடம்புக்கு ஹாட்டாக கோல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கோல்டான ஃப்ரூட்டு தான். இதில் நிறைய கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்மளோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்டப் பண்ணுது. இதை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இதை பச்சையாக கூட சாப்பிட்லாம், பட் எப்போவுமே நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. இதுக்கு சிங்காரான்னு ஹிந்தியில் பேர், இதில் பானிஃபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.